திங்கக்கிழமை காலையில் தீமிரி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். காலையிலேயே சாம்பார் எல்லாமே, ரசம் பொரியல் எல்லாத்துக்குமே காய் எல்லாமே நான் தான் அரைச்சி கொடுத்தேன். சித்திங்க 2 பேருமே சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டாங்க. சார் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. ஏன்னா செம்ம டயர்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பட்டு அவஸ்தை. நான் காலை 7 மணிக்கு 5 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும். நைட் ஆகிடுச்சு வரத்துக்கு. இது வந்து மறுநாள் தான் திங்கக்கிழமை எடுத்தது. அப்புறம் பால் கூட எல்லாரும் எடுத்துகிட்டு வந்தாங்களா. சாமி காலில் மஞ்சள் தண்ணி ஊற்றி ஆசீர்வாதம் வாங்குவோம். இதுதான் கோவில், எங்கள் ஊர் கோவில். 1 மணி ஆகிடுச்சு. எல்லோரும் பால் குடம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மாவிளக்கு போட்டுட்டு நம்ம லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக ஒவ்வொன்றுமே ஒரு வருஷமும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ பிறந்ததுலேருந்து விஷயம் நம்ம கூடயே வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு நம்ம மேரேஜுக்கு அப்புறம் இதை நீ பண்ணக்கூடாது மாற்றிக்கன்னு சொன்னால் அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்னு எனக்கும் தெரியல. ஸோ இது மாதிரி விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நிறையவே நடந்திருக்கு. நிறைய இதுக்கு போகக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அதை பற்றி கவலையே படுறது கிடையாது. இப்போலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் முன்னாடிலாம்.